உங்கள் அனைவருக்கும் வணக்கம். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. எந்த ஒரு விஷயத்திலும் நிறைவை பார்க்கணும். அது நிறைவா பார்க்கும்போது அவர் ஒரு மனுஷன்னு சொல்லணும், கரெக்டா? ஆனா அப்படிப்பட்ட நிறைவுகள்ல எதையாவது ஒரு குறையா பார்த்தா அவரை என்னன்னு சொல்றது? அவர் ஒரு மகா மனுஷன் அப்படி சொல்லலாம். அந்த வகையில நம்மளுடைய நிலையத்திற்கு, அரங்கத்திற்கு அன்போடு அழைத்திருப்பது அண்ணன் அவர்களை வாங்குவார். வணக்கம். இவர் பலதரப்பட்ட விஷயங்களை இவரோட பார்வையில, இவரோட சிந்தனையில வெவ்வேறு விதமா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை பத்தி நம்ம கேட்கலாம். நீங்க இப்ப நடக்கிற சம்பவங்களை நிறைய என்ன பாக்குறீங்க, இல்ல அதுல என்ன குறைய பாக்குறீங்க? அதாவது நிறை என்பது லட்சியத்தை அடைந்து விட்டோம்ன்றது தான் நிறையா. ஒரு மனுஷன் நினைச்சிட்டான்னா நிறைவடைஞ்சு போச்சு. அதான் நான் இலக்கை அடைந்து விட்டேன். அப்படி ஒரு இலக்கை அடைந்து விட்டேன்னா அதுக்கப்புறம் போகவே மாட்டான் ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவது அந்த இலக்கை அடைந்த பிறகு சரியான இலக்கு தானான்னு யோசிச்சிங்கன்னா அதில் பல குறைகள் இருக்கும். அது யாருமே பார்க்கறது. குறைகளை நிவர்த்தி செஞ்சு கொண்டால்தான். யாராவது பார்க்குறாங்களா, இல்லை பார்க்கலையா, இல்லை அவங்களோட நிறைய அடைஞ்சிட்டாங்களா, இல்லை இலட்சியத்தை முடிச்சுட்டாங்களா, அதை கேட்கல. நீங்க என்ன பார்க்குறீங்க? அந்த நிறையா பார்க்குறீங்களா, இல்லை அதில் குறையா பார்க்குறீங்களா? அதாவது இந்த சமூகத்தில் பல குறைகள் இருக்கு. அது மனிதர்களால் ஏற்பட்ட குறைகள் தானே தவிர இயற்கையின் மீது குறை இல்லை, இறைவன் படைப்பில் குறை இல்லை. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, அந்த குறையை பார்க்குறீங்களா, இந்த குறையை யார் செஞ்சது? மனுஷனா, மாடா, ஆடா, இல்ல கடவுளா, இல்ல இயற்கையா அப்படின்னு நான் கேட்கல. நீங்க எந்த மாதிரி குறைய பாக்குறீங்க அதை சொல்லுங்க. நான் யார் பண்ணாங்கன்றத நான் கேட்க வரல, அந்த டாபிக்கே நான் வரல. நீங்க குறையா என்ன பாக்குறீங்க? அதாவது இப்போ நீர் ஆதாரம் குறைந்து விட்டது, மாசுடன் கூடிய காற்றுக்கள் தான் இருக்கிறது, சுகாதாரமான காற்று இல்லை அப்படின்றது. மரங்கள் அடியோடு சாய்க்கப்பட்டு அழிந்து விட்டது. இப்ப நான் முன்னாடி சொன்னதுக்கும் இதுக்கு லிங்க் என்னன்னா, அதாவது மனிதனால் தான் இது எல்லாமே அழிக்கப்பட்டதுன்றதுனால தான் நான் மனுஷன் சொன்னேன். மாடா போய் ஒரு இலையை மேயறதாலேயோ மேயுங்க, அதனால எல்லாம் இல்ல, பாதிப்பு இல்லை. மரங்களை வெட்டி சாய்க்கிறவன் மிருகம் அல்ல, மனுஷன்தான் அதை செய்யறான். இப்போ நீராதாரத்தை எந்த மாடோ ஆடோ தண்ணி குடிச்செல்லாம் காலி பண்ணல, இவன் அதை மூடி அந்த இடத்துல பல விஷயங்கள் செஞ்சு நீராதாரத்தை அழிச்சிட்டான். எனக்கு இடையில ஒரு சின்ன டவுட் வருது. சொல்லுங்க. மரத்தை சாய்க்கிறது ஒன்லி மனுஷனுக்கு மட்டும்தான். நீங்க காட்டுக்குள்ள போனீங்கன்னா இந்த யானை மரத்தையே முறிக்குது, அதுக்கு அது யாரு மனுஷனா? இல்ல நான் பார்த்திருக்கேன், அதுல என்ன மாதிரி நிறைய பேர் பார்த்துப்பான்னு கேட்கிறேன். காடுகளில் அதிக மரங்கள் இருப்பதால் ஒன்றிரண்டு அழிப்பது தவறு இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. நிறைய மரங்கள் இருக்கும் போது ஒன்று ரெண்டு அழிப்புறது ஒரு தப்பு இல்லை. இருக்கிற மரங்களை மொத்தமாக ஒட்டுமொத்தமாக அழிப்பது தான் மனுஷன்றாங்க. வெட்டுறது மனுஷங்க. ஆமா ஆமா, சரி. அது உணவு ஆதாரத்திற்காக, உணவாக கொள்வதற்காக மரத்தை சாய்ப்பதற்கும், இது இவனாக அது தேவையில்லை அல்லது அவனுடைய பயன்பாட்டுக்காக வெட்டி தள்ளுவதும் தவறு தானே. இவங்களும் உணவுக்காக தானே வெட்டி வியாபாரம் பண்ணாலும் சொல்லுவாங்க. கிள்ளி எடுப்பது வெட்டி எடுப்பது என்பது வேறு, அடியோடு மரத்தை சாய்ப்பது வேறு. இப்ப பழங்களை கிள்ளா நான் கேட்க போறது இல்லை, பூக்களை கிள்ளி எடுத்தா நான் கேட்க போறது இல்லை, மருத்துவ குணத்திற்காக சிலது எடுத்தா பிரச்சனை இல்லை. அடியோடு வெட்டுறான்றதான் இங்க நான் சொல்ற வர்றது. சரி சரி. இப்போ இந்த மரத்தை வெட்டுறாங்கன்னு ஒரு குறையா பாக்குறீங்க. ஆமா. இப்ப நீங்க ஹைவேஸ்ல போனீங்கன்னா பாத்தீங்கன்னா நிறைய மரங்கள் இருந்தது, எல்லா மரங்களையும் வெட்டி சாய்ச்சிட்டாங்க. அந்த மரங்களை வெட்டாமல் இந்த சாலையை எப்படி விரிவாக்கி இருக்கலாம், அல்லது அதை போல மரங்கள் வேற ஏதாவது இலக்காக தொட்டு, ஏன்னா அதெல்லாம் 200 வருஷம் 300 வருஷம் மரங்கள் எல்லாம் வெட்டி சாய்த்தார்கள் என்றால் அதை போல வரும் சந்ததிக்கு மரங்களை வேற ஏதாச்சும் உருவாக்குனாங்களா? வச்சிருக்காங்க. மரங்கள்லாம் இல்லைங்க, நிறைய மரங்கள் எல்லாம் சொல்ற மாதிரி குறையா பாக்குறீங்க. ரைட்டு, மரங்கள்லாம் எடுத்திருப்பாங்க. ஏன்னா பைபாஸ்ன்றது பாத்தீங்கன்னா வேகமா போடுறது தான் பைபாஸ். ஆமா. ஸோ மரங்கள்லாம் வெட்டாம நம்ம பைபாஸ் ரோடு போட முடியும்னா என்ன பண்ணணும்னா, அப்போ மரங்களா இருக்குன்னா விட்டுட்டு வளைஞ்சு ரோடு வளைஞ்சு போட முடியும். அப்போ வேகமா யாராலையும் போக முடியாது. ஒரு 70 கிலோமீட்டர் வேகத்துல போக முடியாது. டக்குன்னு இப்படி திரும்பணும். பைபாஸ் ஸ்ட்ரைட்டா இருந்தா தான் அவங்க கண்ணுக்கு ஒரு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் காலியா தெரிஞ்சா தான் அவங்க வேகமா அந்த 80 கிலோமீட்டர் வேகத்துல 100 கிலோ, அதனால தான் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுதான் நான் இப்ப சொல்றேன், மனிதன் சுயநலத்திற்காக அப்படி பண்ணிருக்காங்க தான் நானும். அதான் நீங்க சொல்றது புரியுது. அதனால மரம் வெட்டிட்டாங்கன்னு.
இது ஒரு சமுதாயத்துல இது ஒரு குறையா இது வந்து ஒரு குறை. அதே மாதிரி வந்து நீராதாரங்கள் என்ன பண்ணும்? நீராதாரம் குறைகிறதா நம்ம என்ன பண்ணணும்? தண்ணி குடிக்காம இருக்கணுமா? இல்ல ஏங்க குடிக்காம இல்லைங்க, அப்படி எப்படிங்க குடிக்காம இருக்க முடியும்? அதாவது நீர் ஆதாரங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் ஆக்கிரமிப்பு செய்து வீடு கட்டுவதோ அல்லது தேக்கி வைக்காமல் இருப்பதோ மிக முக்கியமாக நீராதாரங்கள் அழிந்ததற்கு மிக முக்கிய காரணம் இது மட்டும் இல்லை, வருகின்ற இறை கொடுக்கின்ற ஒரு வரப்பிரசாதம் தான் மழைநீர். அந்த மழைநீரை தேக்கி வைக்காமல் கடலிலே கலப்பதும் அந்த மழை நீரை பாதுகாத்து வைக்காததும் தான் மிகப்பெரிய வீணாவதுதான் மிகப்பெரிய. அப்ப நீராதாரங்கள் இருப்பதையும் அழித்து வருவதையும் காப்பாற்றவில்லை என்றுதான் என் கருத்தாரு. வேற என்ன குறை? நீராதாரம் இது வந்து மரங்கள் வெட்டினது, வேற ஏதாவது உணவு இருக்கு. அதே மாதிரி வந்து உணவு என்பது மனிதன் வாழ்வதற்காகத்தான் உணவை தவிர அந்த உணவு மருத்துவ குணம் கூடிய ஆரோக்கியத்தை பாதுகாக்கின்ற ஒரு விஷயம்தான் உணவு. அதை இன்னைக்கு எப்படி பண்ணிட்டாங்கன்னா வயிற்று பசிக்கு உணவுன்ற அளவுக்கு மாத்திட்டாங்க. அது மருத்துவ குணமான ஆரோக்கியத்துக்கான உணவா இப்ப யாரும் எடுக்கிறது இல்லை. அந்த உணவு எல்லாமே வந்து ஒரு அழகுக்காகவும் சும்மா டைம் பாஸ்க்காகவும் என்னமோ இருக்கேன்னு திட்டுறதுக்காகவும் மாறிட்டாங்க. அப்போ வந்து அந்த மாதிரி உணவு முறைகளிலும் மிகப்பெரிய தவறுகள் இருக்கிறது அப்படின்றது சொல்றேன். இன்னொன்று, இதை விட பெரிய முக்கியமான ஆரோக்கியத்தினுடைய அடிப்படையான விஷயம் ஒன்று கெடுத்துட்டு இருக்காங்க. என்னன்னா, இரவு 7 மணி 8 மணிக்குள் உறங்க வேண்டிய மனிதன் இரவு 12-1 மணி வரை முழித்திருப்பதும், விடிய காலில் சுறுசுறுப்பாக எந்திரித்து அன்றைய வேலை துவங்க வேண்டிய மனிதன் 10 மணி வரை தூங்குவதும் மிகப்பெரிய அவலம், மிகப்பெரிய உடல் கேடுக்கான விஷயமா நான் பார்க்குறேன். சரி, இன்னும் நான் குறையா பார்க்குறீங்க, நான் உங்ககிட்ட கேட்க போறதில்ல. ஏன்னா போதும், இவ்வளோ குறை சொல்லிட்டீங்க. இப்போ ஒரு பொதுவாக சொல்றதுனாங்க, இப்போ நம்ம நார்மலாக இப்படி பார்க்குறோம்னு வச்சுங்களேன். இப்போ நார்மலாக உங்களுக்கு வந்து அது பச்சைனா பச்சையாக தெரியும், இது ப்ளூனா ப்ளூவாக தெரியும், மற்றெல்லாம் வெள்ளைனா வெள்ளையா தெரியும். அது இயல்பு. இப்போ கருப்பு கண்ணாடி போட்டு பார்க்குறோம்னு வச்சுங்களேன், எல்லாமே கருப்பாக தெரியும். ப்ளூ கலர் கண்ணாடி போட்டோம்னு வச்சுங்களேன், அந்த பச்சை கலர் சேர் கூட ப்ளூ கலர் சேர் ஆகிடும். ஸோ அவன் பார்வையில், ஐ மீன் அவங்கவுங்க பார்க்குற பார்வையில் ஒரு விஷயங்கள் தெரியுது. இப்போ உங்கள் பார்வையில் இப்படி குறையாவே சொல்கிறீங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு கேட்குறேன், ஒன்றும் இல்லை, சும்மா கேட்குறேன். நீங்கள் இன்னைக்கு காலையில் வந்து நம்ம ஸ்டூடியோவில் புக் பண்ணோம், உங்களை வந்து 8 மணிக்கு வர சொன்னோம். 8 மணிக்கு வர சொன்னோம், நீங்கள் வந்து 11:30க்கு வந்தீங்க. காரணம் என்னன்னா லேட்டாக எந்திரிச்சிருந்தீங்க. நீங்கள் எந்திரிச்சதே 8:30 தான் இருந்தீங்க. இல்லை, நைட்டு கொஞ்சம் லேட்டாக படுத்தேன், அதனால கொஞ்சம் நைட் லேட்டாக ஒரு 12-1 மணிக்கு படுத்தேன். தப்பு கிடையாது, ஏன்னா நைட் ஏதோ வேலை செஞ்சுக்கிறீங்க 12 மணிக்கு, இதுதான் நீங்கள் செஞ்சுக்கிறீங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இதை தான் குறையா பார்க்குறீங்க. லேட்டாக இல்லை இல்லை, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், லேட்டாக படுத்து அது ஒரு அவல நிலைன்றீங்க. அந்த அவல நிலையை செய்கிற புண்ணியமான நீங்களாக தான் இருக்கீங்க. ஏன்னா உங்களை 8:30 மணிக்கு இங்கே வர சொல்லி நாங்கள் ஸ்டூடியோ புக் பண்ணி 3 மணி நேரத்துக்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து உட்காந்துருக்கோம். இந்த அவல நிலை நீங்கள் கரெக்டாக வேலையின் பளு காரணமாக இரவு தாமதமாக தூங்கியதும், அலுப்பின் காரணமாக காலை வெகு காலையில் எந்திரிக்க முடியாது என்னுடைய நிலைமையா இருக்கு. இது வந்து வேலையின் பளு. அப்போ நீங்கள் எந்திரிச்சா வேலையோட பளு, மற்றவன் எந்திரிச்சா அவல நிலை. நைட்டு தூங்குறது என்ன, அவன் நைட் ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு வந்துருப்பான். இல்லை, அவன் கம்பெனி வந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும், அவன் வீட்டுக்கு வந்து 10 மணிக்கு முடிச்சு வீட்டுக்கு வரது 11-12 சரி, இதை விட்டு இது நீங்க பண்ணது வந்து ஒரு இதை விட ஓகே, வர பாயிண்ட்டுக்கு வரேன். ரெண்டாவது வந்து மரம் வெட்டுறதுலாம் வந்து மனுஷங்க தானே. யானை இதெல்லாம் வெட்டினா கூட அது சாப்பிட்றதுக்கு முடிக்குது, சாப்பிடுது. அதே சமயம் நீங்க இன்னொன்று கூட சொல்லலாம், முடிச்சதோட வேரோட எடுக்க போறதில்ல, திருப்பி அது முளைஞ்சிரும், இவனுக்கு வந்து அடியோட. ஓகே, ரைட், ஓகே. உங்க பங்களா பார்த்தா சரியா இருந்தது. இந்த உங்க வீட்டு எங்க அது வந்து ஆர்கிடெக்ட் சொல்றதை விட நான் அதிகபட்சமா அதுல நுணுக்கமாக பார்த்து கட்டிய வீடு. தேக்கு ஃபுல்லா ஜன்னல் கதவு படிக்கட்டே தேக்கு தான். படிக்கட்டே வந்து மிகப்பெரிய அளவுல செய்யணுன்றதுக்காக தேக்குல வெறும் தேக்கூட வேணாம், தேக்கு தான் வேணும். நான் பாக்குறேன், அது 2350 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டியிருப்பீங்க. அந்த படியே வந்து 2 ஃப்ளோர் ஏற்றிருப்பீங்க. ஆமா, அப்படி பார்க்க ஜன்னல் வாசக்கால கூட எல்லாமே கம்ப்ளீட். கணக்கு போட்டா கிட்டத்தட்ட ஒரு 10-15 தேக்கு மரம் உங்களுக்கு ஆயிருக்கும் போல இருக்கு. கண்டிப்பா இருக்கும். ஏன் வெட்டினீங்க? ஏன் வெட்ட சொன்னீங்க? மரத்தை வெட்டுறதுதான் பாவம். நீங்க என்னங்க ஃபுல்லா தேக்கு மரத்தை 10 மரம் வெட்டி இது பண்ணிக்கிறீங்க? அதாவது வெட்டுறது மனுஷன்தான். அந்த வெட்டுறவன் யாரு? அவன் குழப்பு வெட்டியிருக்கான், அவன் சம்பாதிக்கிறதுக்காக வெட்டி கொடுக்க சொன்னீங்க, வெட்டான். ஆனா வெட்ட சொன்னது யாரு? உங்க வீட்டுக்கே 10-12 மரம் தேக்கு மரம், வாசிப்பிடிக்கு வேற, இது ஜன்னலுக்கு வேற, படிக்கு வேற. ஏன் யோசிச்சு பாருங்க. தேவைக்காக நம்ம நீங்க தேவைக்காக வெட்டுறீங்க, மத்தவன் வெட்டினா தேவையில்லாம வெட்டுறான்.
மழை நீர் உங்களுக்கு வந்து அங்க வச்சுக்கிறீங்களா நீங்க கட்டினதுல இருக்கா? இல்ல அந்த அந்த பகுதியில எங்கேயுமே நமக்கு தண்ணி ஈஸியா கிடைக்கிறதால நம்ம எதுக்கு உங்க இடத்துல தண்ணி வேஸ்ட் பண்ணலாமா? தண்ணி இங்க ஈஸியா இருக்குப்பா, தண்ணி பஞ்சமா வரலப்பா, அதனால மழை நீரை நான் தேக்க மாட்டேன், எங்கன்னா போய் வேஸ்டா போலாம், நீங்க விடலாமா? மழை நீரை சேகரிங்கள், மழை நீரை ஏன் வேஸ்ட் பண்றீங்க? மழை தரும், மழை நீர் திரும்பவும் மேல ஆவியா போய் திரும்பவும் மழை தரும், அது வந்து ஒரு இது இல்லையா அப்படின்றீங்க. மரம் வளர்த்தா தானே மழை வரும், அந்த மேகத்துக்கு போகுது. சரி ரைட்டு, மரத்தையும் நீங்களே வெட்ட சொல்றீங்க, உங்க வீட்டுக்கே தேவைப்படுது. உங்க வீடு எத்தனை வீடோ, நான் அந்த வீடு மட்டும் தான் பார்த்தேன். இப்ப மழை அந்த இதுவும் மழை நீரும் நீங்க தண்ணி நிறைய இருந்து சேகரிக்கல, அப்புறம் மத்தவங்களுக்கு சொல்றீங்க வேற என்ன? இன்னொன்னு 26 ஏக்கர்ல இடம் வச்சிருக்கீங்களா? இப்ப என்ன பண்றீங்களா? இல்ல அங்க வந்து அதிக அளவுல ஒரு மனுஷன் வச்சிருந்தா அது அடுத்தவனுக்கு கூட ஒரு பாதிப்பை உண்டாக்கும்ன்றதுனால நான் என்ன பண்ணேன், அந்த இடங்களை நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காக ஃப்ளாட் போட்டு வித்துட்டேன். ஏன்னா 4 பேர் பயனுள்ளதா இருக்கணும். இப்ப நானே வச்சிருந்தது அந்த காலி இடம் அப்படியே தான் இருக்கும், வம்சா வழியாக அப்படியே எங்க தாத்தாலாம் வச்சிருந்தல நானும் அப்படியே வச்சிருந்து ஃப்ளாட் போட்டு பார்த்தேன். விவசாயத்தை காப்போம், விவசாயத்திற்காக உயிர் விடுவோம், விவசாயத்தம் தான் நம்ம நாட்டின் உயிர் அப்படிலாம் சொன்னீங்களே. நீங்களே விவசாய நிலத்தை அப்பார்ட்மெண்ட்டை போட்டு வித்துட்டீங்க. அதை நீங்க பண்ணிக்கலாமே விவசாயமே. போன சேனல்ல ஏதோ ஒரு காலசாரமா பேசுனீங்க, ஒரு வெள்ளை கலர் சட்டை போட்டு துண்டை போட்டு அவ்வளவு இதுவா பேசுனீங்க. அதாவது அது விடுங்க, அது வேணாம் இது வேணாம். இந்த சாப்பாட்டுல வந்து ரொம்ப மோசமாயிட்டாங்க. நீங்க வந்து பயனுன்றீங்க நம்ம சேனலுக்கு வந்ததுமே வந்து மதிய லஞ்சுக்கு ஆர்டர் பண்ணிட்டீங்க போல. உங்களுக்கு கேட்டாங்க என்ன சொன்னீங்க? சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், கோபி மஞ்சூரியன், ட்ரை சொல்லியிருந்தேன். இதெல்லாம் நமக்கு பாரம்பரியமான உணவுகளா? சிக்கன் 65, மஞ்சூரியன், ட்ரை மஞ்சூரியன், அப்புறம் இடையில ஸ்நாக்ஸுக்கு ஏதோ சாண்ட்விச்சும் பீஸாவும் ஏதோ சொன்னீங்க போல இருக்கு. ஆமாமா, பர்கருங்க, தப்பா சொல்றேன். இவரு மட்டும் சாப்பிட்றதுலாம் பாரம்பரியமான உணவுகள், நம்ம விவசாயத்தை காக்கக்கூடிய உணவுகள். இந்த ஒரு வேளை உணவு வாங்குறதுனால 4 பேர் வீட்டுல வயிறு நிரம்பும், இவர் செய்த செலவுகளாம் நம்ம நாட்டுக்கே வரும். பாரம்பரிய உணவை இவர் மறக்கல, நம்ம மறக்க கூடாம பாத்துக்குங்க. நம்ம எல்லாம் பர்கர் பீஸாலாம் சாப்பிடக்கூடாதுங்க. அதுக்கு போயிட்டீங்க. இது இப்படி ஓசோன் மண்டலம் பாதிப்புக்கு மனிதர்கள் மிகப்பெரிய தவறான செயல்களை செய்கிறார்கள் ஆய்வு சொல்லுது. நீங்க பாத்தீங்கன்னா போகி அன்னைக்கு ஏதோ கொளுத்துறாங்க, வாகனங்கள் வருகின்ற கரிமில வாயுவினால் அதிக பாதிப்பு அப்படின்றது ஆய்வு மூலியமா சொல்லப்படுது. அப்ப அந்த பாதிப்பையும் பண்ணுற மனுஷன் தானே. ஆமா ஆமா, நான் ஒரு சின்ன கணக்கு எடுத்தேன். ஏன்னா நான் எப்பவுமே எங்க சேனல்ல யாரையாவது கூப்பிட்டா அவங்கள பத்தி ஃபுல் டீடைல் எடுப்போம். ஏன்னா எங்க எம்டி சொல்லுவார், இது மாதிரி டீட்டெயில் எடுத்துட்டு பேசுங்க. இல்ல அப்பதான் உங்களுக்கு தெளிவான கேள்விகள் கேட்க முடியும். உங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 3 பேர் இருக்காங்க. ஆமா 3 பேர் இருக்காங்க. 4 பைக் இருக்கு, 2 கார் இருக்கு. மொத்தம் இருக்கிறதே 3 பேர் தான். ஆமா 4 பைக் இருக்கு, 2 கார் இருக்கு. இது இல்லாம உங்க வீட்டுக்கு வராங்களா சர்வெண்ட், அவங்க ஒரு 7-8 பேர் இருக்காங்க, தோட்டக்கார முத கொண்டு. அவங்களே எல்லாருமே பைக்ல தான் வராங்க. சோ இப்படி இவ்வளவு உங்க வீட்டாண்டே பார்க்கிங் மாதிரி அவ்வளவு. இப்ப நீங்க நம்ம சேனலுக்கு ஆக்சுவலா வந்து இங்க இருந்து ஒரு 500-700 மீட்டர் தான் உங்க வீடு பக்கத்துல. ஆமா, நீங்க எப்படி வந்தீங்க? எப்படி வந்தேன்னா புரியுது. இல்ல எதுல வந்து நடந்த வண்டியில போய் வாக்கபிள்? ஏன்னா மாசத்துல கார்ல தான் வந்தேன். இதோ இருக்கு. ஏன் நீங்க நினைச்ச நடந்தே வந்திருக்கலாமே. இந்த நீங்க சொல்றீங்களா மத்தவங்க எல்லாம் வந்து தேவையில்லாம வண்டி எடுத்து, அதுல இருந்து என்ன கருவாயுவா, கரிமில வாயு அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க நீங்க. ஆனா இதெல்லாம் வந்து கரிமில வாயு வண்டியிலிருந்து வருது, அந்த புகையிலிருந்து வருது, இந்த டீசல் மூலியமா உண்டாருந்து வருது. இப்படி எல்லாமே தெரிஞ்சு வச்சுட்டு ஏன் முடிஞ்ச அளவு நீங்க நடந்து போங்களேன், கடைக்கு போறாங்க, வீடு பக்கத்துல இருந்து அதெல்லாம் நடந்து போவாங்க. நீங்க மற்ற சேனல்ல பேட்டி விடும்போது சொல்றீங்க தோர்க பக்கத்துல தெருவில் இருக்கிறதுக்கு ஒரு 500-650 மீட்டர் கூட இல்லை, நீ நடந்தே வந்துருக்கலாமே, கார் எடுத்துன்னு வந்துக்கிறீங்க. இது பாதுகாப்புக்கு உங்க 2 பேர் வந்து பைக்ல வந்துக்கிறானுங்க. அவங்க யாரு உங்க ஆளுங்களா? அது ஒரு அசிஸ்டன்ட், ஒரு மேனேஜர். அவங்களுக்கு 2-3 பர்கர் வாங்கி கொடுக்க சொல்லிக்கிறீங்க போலையா? அவங்களும் பைக்கில் வந்துக்கிறாங்க. வரவங்க ஒரே காரில் வந்துருந்தா கூட பரவாயில்ல, இந்த கரிமில வாயுவா அது கொஞ்சம் கம்மியாக வந்து மாசு கம்மியாக பண்ணியிருக்கோம். இப்போ பண்ணுறது எல்லாமே நீங்களே பண்ணுறீங்க, ஆனால் சொல்கிறது மட்டும் மற்றவங்களுக்கு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு. நான் என்ன சொல்கிறேன், இனிமேல் நீங்கள் சொல்லாதீங்க, நீங்கள் செய்யுங்க, அவங்கள செய்ய சொல்லாதீங்க. புரியுதா? பேட்டி போடாதீங்க, தப்பாயிட்டு. நான் பல இடத்துல பேட்டி இது கொடுத்துட்டேன். ஆக்சுவலாக வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய தேவை இருக்குது. நான் அவ்வளோ அவசர கால உலகம், ஏன்னா அவ்வளோ பேர் கூப்பிடுறாங்கன்றதுக்காக நான் பண்ணுறது வந்து அது ஒரு தவறாக நீங்கள் நினச்சிடாதீங்க. நான் நினைக்கல. இது மாதிரி தான் அவங்களுக்கு 1000க்கு வேலை இருக்கும்.
வேலையே இல்லாத இருக்கிற ஒருத்தனுக்கு கூட அவனுக்கு பல வேலைகள் இருக்கும். யாரையாவது ஒருத்தனை பார்க்கணும், அவன் நீங்க எப்படி உள்ள போய் இது பண்ணி நீங்களே சுத்தமா இல்லை. இதுல வந்து நீங்க பூத கண்ணாடி போட்டுட்டு இந்த சமுதாயம் சரியில்லை, அவர் சரியில்லை, பக்கத்து வீட்டுக்கார் சரியில்லை, இந்த தெரு சுத்தம் இல்லை, இங்க இது பண்ணல, அதை நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க? நீங்க ஒண்ணுமே பண்ணல. வாயை தந்து சும்மா வாயை கிழிச்சு பேசுறதுதான். நன்றி, வணக்கம்.